லைட்டர் ஐசோடோப். அதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ராக்ஷனல் மெத்தட்லேயும் லைட்டர் ஐசோடோப் தான். ஆனால் இந்த எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில் நமக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வர்றது ஹெவியர் ஐசோடோப்ஸ் தான். ஓகேவா? ஸோ மொத்தம் Dear students, today we are going to discuss about simple harmonic oscillator. So simple harmonic oscillator அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி simple harmonic motion அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். simple harmonic motion அப்படின்னு சொன்னால் அது ஒரு 3 கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணிவிடும். கண்டிஷன் நம்பர் 1, it has to and pro motion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிம்பிள் பெண்டுலம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு F அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்? அப்போ சிம்பிள் பெண்டுலம் இந்த பக்கமும் அதோட ஆரிஜின்லேருந்து இந்த பக்கமும் அது போயிட்டு வரும். ஸோ இந்த மோஷன் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா டு அண்டு ப்ரோ மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அக்சலரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ அதோட ஆக்சலரேஷன் குறைவாக இருக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் குறைவாக இருக்கும். அதோட ஆக்சலரேஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது d²x/dt² + ω² x = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனை ஒபே பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் 3 கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணி வரும். நம்பர் 1, it has a to and pro motion. Number 2 is that acceleration directly proportional to the displacement. The third condition is that d²x/dt² + ω² x = 0 அப்படிங்கிற கண்டிஷனை ஒபே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணியிருந்தால் தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு எக்ஸிபிட் ஆகிற அந்த ஒரு சர்டன் பார்ட்டிகல் இருக்குங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிபிட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் பர்டிகுலர் பார்ட்டிகல் அதுதான் ஆர் சிஸ்டம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அக்சலரேட் ஆகிறது இன் ஒன்லி ஒன் டைரக்ஷனலில் அது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஒன் டைமென்ஷனல் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஆர் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி ஒன் டைமென்ஷனில் ஐ மீன் ஒன் டைரக்ஷனில் அந்த சர்டன் சிஸ்டம் ஆர் ஏ பார்ட்டிகல் ஆர் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது அக்சலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன் டைமென்ஷனல் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு சொல்லலாம். ஆர் என்ன சொல்லலாம்? லீனியர் ஹார்மோனிக் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாசிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட கிளாசிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்கலாக அதோட சொல்யூஷன் என்ன, அது சேம் கண்டிஷன்ஸை ஒபே பண்ணுதா, நம்ம கிளாசிக்கலாக எடுத்துகிட்டு குவாண்டம் மெக்கானிக்கலாக அதை ஒபே பண்ணி வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஒரு எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்டான ஃபோர்ஸ் என்ன இருக்குது திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது இஸ் கால்ட் அஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ F = இந்த ஈக்குவலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின் அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கொடுத்து எந்த அளவுக்கு இந்த பக்கத்தில் அது ஆக்சலரேட் ஆகுது அல்லது எந்த அளவுக்கு இந்த பக்கத்தில் ஆக்சலரேட் ஆகுது அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஈக்குவலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் நம்ம எக்ஸ், அது அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த கே அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மைனஸ் இந்த இடத்துல ஏன் சார் நம்ம ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் எக்ஸிபிட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we are putting the negative sign here, right? ஸோ அதான் ஓகே சார் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ தென் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா எப்போது எந்த ஒரு பெண்டுலமே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இட் ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எந்த ஒரு பொருளும் நிலையாக இருக்கும்போது ஸ்டேஷனரி கண்டிஷனில் இருக்கும்போது அந்த பொருளுக்கு இன்னும் ஒரு சர்டன் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதை V அப்படிங்கிற சிம்பிளால் நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ V = -integral f dx. சரியா?
இப்போ f dx we have the value of f here. என்ன பண்ணலாம், அதை அப்படியே கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல இருக்கக்கூடிய b-ஓட வேல்யூ, f-ஓட ஈக்குவேஷன் 1ல இருக்கக்கூடிய f-ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், b equal to minus of integral minus kx into dx. ரைட், இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போ v equal to k கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 கிடைக்கும் நமக்கு. ஃபைனலாக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் v equal to half kx square அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடைக்கும். சரிங்களா? ரைட், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், கைனடிக் எனர்ஜி. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிசல்டன் பெண்டுலம் வந்து இயங்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி பொட்டன்ஷியலாக இருந்தது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அண்டர் கோயிங் த மோஷனுக்கு போக வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், இயங்க ஆரம்பிச்சிச்சு. அதோட கைனடிக் எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் T equal to நமக்கு தெரியும் யூஸ்வலாக வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி T equal to half mv square. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மேலேயும் கீழேயும் m டிவைடட் பை m இதில் டி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், 1 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிடும். மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த half mv ஸ்கொயரோட நம்ம m-ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணால் என்ன, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, half அப்படியே இருக்க போது m into m ஸ்கொயர் v ஸ்கொயர் divided by 2 into m 2m அப்படின்னு ஆகிடுது. ஸோ நமக்கு தெரியும் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் m அண்ட் bக்கு பதிலாக p அப்படிங்கிற மொமெண்டம் வேரியபிளாக நம்ம கொண்டு வந்து மொமெண்டம் சிம்பிளில் நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ m ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் mv ஹோல் ஸ்கொயர். mv ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த p ஸ்கொயர். ஒன் டைமென்ஷனல் நம்ம அப்படின்னு சொல்கிறதுனால ஒன் டைமென்ஷனல் வேரியபிள் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன் டைமென்ஷனல் மீன்ஸ் எக்ஸ். சரிங்களா? ஸோ p ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2m. t equal to the kinetic energy t equal to p ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2m. this is equation number 4. ரைட். ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தாச்சு, கைனடிக் எனர்ஜி பார்த்துட்டோம். இப்போது அதோட அக்சலரேஷன்ஸ் எந்த அளவுக்கு, ஸோ இந்த ஃபோர்ஸ்னால எந்த அளவுக்கு அக்சலரேட் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா F equal to ma. நம்ம எல்லாரும் தெரியும் force is nothing but that is the acceleration, sorry, the product of mass and the acceleration. So F equal to ma. So when m is the particle mass. What is a? A means the acceleration. Acceleration means the rate of change of velocity. What is the velocity? Velocity is rate of change of displacement. So the rate of change of displacement, rate of change of velocity. So second order equation nothing but d square x divided by dt square. So F equal to m into d square x by dt square. This is the equation number 5 where m is the particle mass. So compare the equation 1 and 5. Equation 1 la நம்ம என்ன சொல்றோம், F equal to minus kx. This is the Hooke's law அப்படினு சொல்றோம். என்னலா? Hooke's law. F equal to minus kx. And fifth equation நம்ம என்ன சொல்றோம், F equal to m of d square x by dt square அப்படினு சொல்றோம். ஸோ இங்கேயும் ஃபோர்ஸ் இங்கேயும் ஃபோர்ஸ், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் m into d square x by dt square equal to minus kx அப்படின்னு கிடைக்கும். ரைட். அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய minus kx நம்ம அந்த பக்கம் கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும், m d square x by dt square plus kx equal to 0. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக எம்மால் ரெண்டு பக்கமும் நம்ம எம்மால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே டிவைடட் பை எம், இந்த பக்கத்தில் டிவைடட் பை எம். ஸோ இங்கே எம் அண்ட் எம் கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஒன்லி ப்ளஸ் கே டிவைடட் பை எம் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் சிமிலர் டு த சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஸோ நான் முதல்ல சொல்லும்போதே 3 கண்டிஷன் சொன்னாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2 and pro motion இருக்கும். செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்கும், என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். தேர்ட் ஒன் இஸ் த டி ஸ்கொயர் எக்ஸ் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனை ஒபே பண்ணியிருக்கோம். இது 3 கண்டிஷனையும் ஒபே பண்ணால் தான் நம்ம சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே கூட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த கண்டிஷனை ஒபே பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. இதுக்கு சிமிலராக நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால்
ஸோ ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல k/m அப்படிங்கிற டேர்ம் இருக்கப்போ ஒமேகா ஸ்கொயர் வேல்யூஸ் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த k/m அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இங்கே கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த சிம்பிள் ஹார்மானிக் மோஷனோட அந்த தேர்ட் கண்டிஷனான இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக ஒபே பண்ணி நமக்கு வந்துருக்கு. சரிங்களா? இதுதான் சிமிலர் டு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k டிவைடட் பை m. சரிங்களா? ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k டிவைடட் பை m. வேற ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகானா வேற ஒன்றும் இல்லை, ஒமேகா மீன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கத்தில் நம்ம என்ன எடுத்தாகணும், ரூட் எடுத்தாகணும். ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் k டிவைடட் பை m. ரைட்டா? ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியோட அந்த ஒமேகாவோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டால் 2π nu அப்படின்னு சொல்லுவோம். 2π மீன்ஸ் தட் இஸ் த ஒன் ஃபுல் சைக்கிள். நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி. சரி, அப்போ ஒரு ஃபுல் சைக்கிளோட ஃப்ரீக்வன்சி ப்ராடக்ட் ஆஃப் த ஃபுல் சைக்கிள் அண்ட் த ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் தட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் ஒமேகா ஈக்குவல் டு 2π nu. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒமேகாக்கு பதிலாக 2π nu சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எப்போது நம்ம ஆர்ச்ச சைடு ரூட் k/m இருக்குது. ஸோ நியூ மாத்திரம் அந்த பக்கம் வந்துச்சு, ஃப்ரீக்வன்சி மட்டும் இந்த பக்கம் வந்துச்சு, 2π அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நியூ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2π ப்ராக்கெட்டுக்குள்ளே ரூட்குள்ளே k/m அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 8. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டலம். சிம்பிள் பெண்டலத்துக்கான ஈக்குவேஷனை கரெக்டாக என்ன பண்ணுறது, ஒபே பண்ணி நியூ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2π ப்ராக்கெட்டுக்குள்ளே k டிவைடட் பை m. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குவாண்டம் மெக்கானிக்கல் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் டைமென்ஷனல், ஏன்னா ஒன் டைமென்ஷனல் சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் டைமென்ஷனல் ஸ்ராடிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் டோ ஸ்கொயர் psi டிவைடட் பை டோ x ஸ்கொயர் ப்ளஸ் 2m டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் within bracketல e minus v into psi equal to 0. This is equation number 9 அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ ஸ்ராடிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸ்ராடிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் என்ன, டோ ஸ்கொயர் psi பை டோ x ஸ்கொயர் ப்ளஸ் 2m டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் within bracketல e minus v into psi equal to 0. So e minus v, where v is the potential energy. So we know the potential energy's equation from the equation number 3. V equal to integral of v equal to minus of kx square. So on the value நம்ம என்ன பண்றோம் அப்படினா v ஓட வேல்யூல ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, dou square psi divided by dou x square plus 2m divided by h cross square within bracket la e minus v of kx square into psi equal to 0. This is equation number 10. So the equation number 10 நம்ம என்ன பண்ணலாம், we can rewrite the equation like dou square psi divided by dou x square plus 2 into எடுத்துக்கிறோம். So m divided by h cross square நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம். ரெண்டு டேர்மாக எப்படி சார் பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வித்தின் ரூட்குள்ளே எழுதும்போது நமக்கு எம்ங்கிற ரூட்டுக்குள்ளே ரெண்டு டேர்மாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் ரூட் எம் இன்ட்டு ரூட் எம் அப்படிங்கிற அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், m divided by h cross square வித்தின் ரூட்டுக்குள்ளே root divided m divided by h cross square into root m divided by h cross square bracket குள்ள இருக்க term e minus of இங்க இருக்க k மறுபடியும் ரெண்டு term நம்மளோட கன்வீனியன்ட்க்கு என்ன பண்றோம் அப்படினு சொன்னா நாம இப்படி பிரிச்சுக்கிறோம். k மறுபடியும் root k into root k into x square bracket close பண்ணி psi equal to 0. So next term நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா dou square psi by dou x square அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய 2 into within bracket la irukkudiya m divided by h cross square அடுத்து m divided by h cross square உள்ளுக்குள்ள நாம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற டேர்ம்ஸ்ல ஜெனரலா root k divided by root k மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். root k வை நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். சோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றதுனால மேல இருக்கக்கூடிய root k ரெண்டுல இருக்கக்கூடிய பொதுவா root k வை வெளியில எடுத்துறோம். கீழே இதுக்குள்ள என்ன ஆயிடுது root k வந்தது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய root k ல ஒண்ணு கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிடுறதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, e divided by root k minus of root k x square within bracket குள்ள x square into psi equal to 0 அப்படினா நெக்ஸ்ட் டைம்ல இத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி இந்த பர்టిక్యులர் டேர்ம் மட்டும் என்ன பண்ணிருக்கோம், within root குள்ள m k divided by h cross square வேற ஒண்ணும் சேஞ்சஸ் இல்ல, இந்த ஒரு டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேஞ்ச் பண்ணிருக்கோம்.
ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓவரால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம் எதால் அப்படின்னு சொன்னால் √mk டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம். அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டேர்மில் டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ அது கூட என்ன பண்ணுறது 1 டிவைடட் பை ரூட்குள்ளே mk டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ இங்கே இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய டேர்ம் 2 இன்டூ ரூட்குள்ளே m டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் அடுத்தது இருக்கக்கூடிய ரூட்குள்ளே mk டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயரும் இது 1 டிவைடட் பை mk இதில் ரூட்குள்ளே இருக்கக்கூடிய mk டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டதுனால அந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடுது. அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது e டிவைடட் பை √k மைனஸ் ஆஃப் √k x ஸ்கொயர் இந்த psi ஈக்குவல் டு 0 அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 √m டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயரை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டேர்மில் நம்ம இருக்கோம் உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேர்ம் அப்படியே 1 டிவைட் பை √mk டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே இருக்க டேர்ம் உள்ள மல்டிப்ளைனால என்ன ஆகிடுது 2 √m h கிராஸ் ஸ்கொயர் k இங்கே இருக்கக்கூடிய k h கிராஸ் ஸ்கொயர் k e இங்கே இருக்கக்கூடிய e சரிங்களா h மைனஸ் 2 √m divided by h cross square dot in the term அப்படியே ஆஃப் within bracket sorry √k x square into psi equal to 0 அந்த வேல்யூ நமக்கு அப்படியே வந்துருச்சு. அடுத்த டேர்மில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த டேர்மில் நம்ம எழுதிருக்கோம். எப்படி எடுத்துக்கிறோமோ அதே இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய √kவை இந்த டேர்முக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். √mk divided by h cross square வந்துட்டோம். So otherwise no changes in this equation, only here only we are changing this √k is including with the mk √mk divided by h cross square அப்படின்னு மட்டும் simplify ஆகிருக்கு. This is equation number 11. For our convenient ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பேர் கொடுத்துருவோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் √mk divided by h cross square is nothing but that is the alpha square அப்படின்னு ஆக்சுவல் வேல்யூ கொடுத்தோம். √mk divided by h cross square வேல்யூ alpha square. அடுத்து 2 √m divided by h cross square into k e equal to lambda அப்படின்னு வேல்யூ கொடுத்தோம். இந்த ஓவரால் டேர்முக்கு நம்ம lambda அப்படின்னு வேல்யூ கொடுத்தோம். 2 √m divided by h cross square k into e equal to nothing but that is the lambda. So this is the equation number 13. So now we are going to substitute these simplified values of equation 12 and 13 in 11. Equation 11 நம்ம என்ன பண்றோம் equation number 12 and 13 நம்ம கொண்டு substitute பண்ணோம் அப்படினு சொன்னா நமக்கு ரொம்ப simplified-ஆன ஒரு equation கிடைக்குது. என்ன equation கிடைக்குது அப்படினு சொன்னா நமக்கு 1 divided by √mk divided by h cross square ஓட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்றோம் alpha square னு சொல்றோம். அப்போ 1 divided by that value is nothing but that is the 1 divided by alpha square. So we are putting that equivalent value here 1 divided by alpha square dot dou square psi by dou x square plus in the overall term 2 √mk divided by h cross square k into e is nothing but that is the lambda minus here √mk divided by h cross square value is nothing but that is the lambda alpha square. So alpha square into x square into psi equal to 0. So simplified or equation நமக்கு கிடைச்சிச்சு. That is the equation number 14. So அடுத்து நம்ம இன்னும் more convenientக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா we are introducing a new variable that is a q related to x. நம்ம என்ன பண்றோம் q x ஓட ரிலேட் பண்றோம். So ரிலேட் பண்ணும்போது ஒரு ஜெனரலா ஒரு ஈக்குவேஷன் q equal to alpha x q equal to alpha x அப்படின ஒரு ஈக்குவேஷன் equation number 15. So இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா q divided by x equal to nothing but that is the alpha. இத நம்ம என்ன பண்றோம் பார்ஷியலா இன்டகிரேட் பண்றோம் dou q by dou x equal to alpha. So alpha is a constant அப்படிங்கறதால நம்ம என்ன பண்ண முடியாது டைரக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா with respect to x அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். dou psi by dou x is nothing but dou psi by dou q dot dou q by dou x. So இப்போ நம்ம dou q and dou q ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு dou psi by dou x வேல்யூ கிடைச்சிரும். பாருங்க இது கேன்சல் பண்ணிட்டா நமக்கு dou psi by dou x வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ dou psi by dou x equal to dou psi by dou q by dou x நமக்கு வேல்யூ இருக்கா
dou q by dou x is nothing but that is alpha. We are introducing the alpha here. So dou psi by dou x equal to alpha dot dou psi by dou q. This is equation number 17. Dou x equal to alpha into dou psi by dou q equal to equation number 17. Right? So next dou psi by dou x first order equation. Next number second order equation. We have the dou psi by dou x is value here. Dou psi by dou q dot dou q by dou x. So second order அப்படினு சொன்னா dou psi by dou x அப்படியே இன்னொரு dou by dou x ல நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். இன்னொரு பார்ஷியல் ஈக்குவேஷன். So dou by dou x into dou psi by dou x. So dou by dou x into dou psi by dou x ஓட வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ? dou psi by dou q into dot dou q divided by dou x. So மறுபடியும் நம்ம இன்னும் once again இத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக என்ன ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேரியபிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோ பை டோ எக்ஸ் இந்த எக்ஸையும் இந்த க்யூவையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? இங்கேருந்து இங்கேயும் மறுபடியும் இதுலேருந்து இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன இருக்கும்? டோ பை டோ க்யூ இன்டூ டோ சை பை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் இங்கே வந்தது டோ எக்ஸ் டாட் டோ க்யூ பை டோ எக்ஸ். ஸோ டோ பை டோ க்யூ டாட் dou psi by dou x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். dou q by dou x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். dou psi by dou x ஓட வேல்யூ is nothing but that is dou psi by dou q into alpha. அடுத்து dou q by dou x ஓட வேல்யூ alpha. ஸோ ரெண்டு ஆல்ஃபாவும் மல்டிபிள் பண்ணா நமக்கு dou by dou q alpha into alpha alpha square dot dou psi by dou q. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் dou square psi divided by dou x square equal to alpha square dot dou square psi by dou q square equal to அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். சாரி. ஸோ டோ பை டோ கியூ டோ சை பை டோ கியூ ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? டோ ஸ்கொயர் சை டிவைடட் பை டோ கியூ ஸ்கொயர் அடுத்து alpha square. So dou square psi by dou x square equal to alpha square dot dou square psi divided by dou q square. This is equation number 18. This is the equation number 18. So இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் dou square psi by dou x square ஓட வேல்யூவும் equation 15 and 18 ரெண்டையும் நம்ம equation 14ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ equation 14ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் dou square psi by dou x square பதிலாக நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ 1 divided by alpha square dot இந்த dou square psi by dou x square கான ஃபார்முலா ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வேல்யூ என்ன? dou alpha square dot dou square psi by dou q square plus lambda minus q square into psi equal to 0. So we can cancel the alpha square and 1 by alpha square. Dou square psi plus dou square psi divided by dou q square plus lambda minus q square into psi equal to 0. அப்படின்னு கடைசியாக நமக்கு என்ன பண்ணுது? குவாண்டம் மெக்கானிக்கலாக ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. This solution is similar to the classical simple harmonic one-dimensional simple harmonic motion equation. That's why இங்கே நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் one-dimensional simple harmonic oscillator அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளாசிக்கல் ஈக்குவேஷனும் குவாண்டம் மெக்கானிக்கல் ஈக்குவேஷனும் ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அந்த பர்டிகுலர் பார்ட்டிகல் ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஒபே பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அது ஆசிலேட் ஆகுது. அதனால் அதனால சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் சொல்யூஷனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெரி வெரி டைனி பார்ட்டிகளோட மோஷனை அதோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த அட்டாமிக் லெவல் வைப்ரேட் ஆகுது. ஒரு ஆட்டம் அந்த ஆட்டமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வித் நெய்பர் மாலிகூல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வைப்ரேட் ஆகுது. அப்படி வைப்ரேட் ஆகும்போது அது ஒன் டைமென்ஷனலாக இந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் பார்ட்டிகளோட எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது. அப்படி வைப்ரேட் ஆகும்போது அந்த மோஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்கா? அப்படி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக அது இருக்கும்போது அது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணுது அப்படிங்கிறத எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்கலாக உள்ள சொல்யூஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.